இந்த படம் ரிலீஸ் ஆகலை. படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் யாருன்னு தெரியும். கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை, முதுகெலும்பு இல்லை, திராணி இல்லை. அதை விட்டுட்டு திமுக படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒன்றிய பாஜக அரசுன்னு வாய் வந்து சொல்றதுக்கு துப்பு இல்லை. உங்களுக்கு கூட்டணிக்கு வரணும்னு பாஜக வழி மேலே வெளி வச்சு காத்துட்டு உங்களுக்கு இழுத்துட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய தற்குறித்தனம். அந்த கட்சியில் நின்றுட்டு கட்சி தலைவர் வருவாருன்னு ஒரு மாநாடு நடத்திட்டு ஒரு சனாதன கும்பல் எது காவைக்காக சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து தனக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கு, தனக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்கு, தனக்கான அரசியல் தமிழ்நாடு இன்னைக்கு என் பின்னாடி இருக்கு. இதெல்லாம் வெட்டியா உட்காந்து ஓரமாக உட்காந்து தெரிவிப்பாங்க. இது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், எல்லாருமே தான் சொல்லுவேன். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங். டிவிக்கோட இந்த நிலையை வந்து காரணமே ஆதவ அர்ஜுனா ரெட்டி பேர் போன்ற ஆட்கள். என்னன்னு முதல்ல உனக்கு தேவையான கருத்து சொல்லு. முதல்ல உன்னோட பார்வை என்னன்னு சொல்லு. அது சொல்றது துப்பு இல்லை. திமுக வேடிக்கை பார்க்குது, அதிமுக அட்டாக் பண்ணாதுன்னா அதிமுக உங்களை வந்து இவ்வளவு நாள் முட்டு கொடுத்து பாதுகாத்து 41 பேர் பெருமரணம் நடந்த பிறகு உங்க ஆளுங்க எல்லாம் 30 நாள் ஓடி ஒளிஞ்ச பிறகு அதை முட்டு கொடுத்துட்டு இருந்தது யாருன்னா அதிமுக. இப்ப இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஆக வேண்டிய ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு நடிகரா பிறந்து இப்படி படம் நடிச்சுட்டு ஒரு படத்தை வெளியிட முடியாம சிக்கி தவிக்கிறாருல, அதுக்கும் திமுக. இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக. தாவையோட பல பிரச்சனைகளுக்கு காரணம். ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள் யாருன்னா எங்க அண்ணன் விஜயா தான் இருப்பார். எலெக்ஷன் என்னன்னா அடுத்து எங்க அண்ணன் பிரைம் மினிஸ்டர், விஜய் பிரைம் மினிஸ்டர். யாராவது உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லணும்னா சொன்னா அவர்கள் குடும்பத்தையே எழுத்து திட்டுற அந்த பழக்கத்தை முதல்ல கைவிட சொல்லுங்க. துணிவில்லாத முதுகெலும்பு இல்லாத ஒரு நபர் எப்படி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக? நடிகர் விஜயன்ற பிம்பத்தை நிறுத்துறதுக்கு விஜய் எவ்வளவு அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, இன்னைக்கு அதே கஷ்டப்படுறதுக்காக அவர் அரசியல்வாதி ஆக்கணுன்ற முனைப்புல வேற யார் கட்சிலாம் போய் பேசலாம்னு கையெறி நிலை தாவைக்கா தள்ள. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தேஞ்சே போச்சுன்னு ஒரு ஒற்றை அடியில் அந்த கட்சியே ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து தேவைக்க சார்பில் மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வந்து குறிப்பாக ஆதவ அர்ஜுனா வந்து திமுக வந்து ரொம்பவும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அதுலேயும் உங்கள் படம் நீங்கள் ரிலீஸ் பண்ண விட்றீங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் முடக்கி வைக்கிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் எதுக்கு சேர்ந்தனே தெரியாமல் ஒரு தண்டத்துக்கு ஒரு ஜென்மம் இருக்குன்னா அது ஆதவ அர்ஜுனா ரெட்டி தான். இந்த படம் ரிலீஸ் ஆகலை. படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் யாருன்னு தெரியும். கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை, முதுகெலும்பு இல்லை, திராணி இல்லை. அதை விட்டுட்டு திமுக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் உங்கள் தலைவர் தான் சொல்கிறாருல்ல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, அந்த அழுத்தத்துக்கு ஆள்லாம் அடி பண்ணிடுற ஆளா இந்த ஆள் அப்படின்றாரு. அந்த அழுத்தத்துக்கு கொடுக்குறது யார்? திமுகவா? ஒன்றிய பாஜக அரசுன்னு வாய் திறந்து சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. இதில் வந்து திமுக பக்கம் வந்துருங்க. திமுகவோட திரைப்படம் 28 கட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. திரைப்படத்தில் சில காட்சிகள் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா பேசிய காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா முன்மொழிஞ்ச கருத்து நீக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இன்னைக்கு உங்கள் திரைப்படத்துக்கு காரணம் நாங்கன்றீங்க. உங்களுக்கு கூட்டணிக்கு வரணும்னு பாஜக வழி மேலே வெளி வச்சு காத்துட்ருக்கு, உங்களுக்கு இழுத்துட்டு இருக்கு. உங்களுக்கான அரசியல் அழுத்தம் இருக்குது. அதுக்கெல்லாம் அரசியல் அழுத்தத்துக்கு அடிபணியாத ஆள் நம்மன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் அடிபணிகிற ஆளா, நம்ம பெரிய ஆள் இல்லை அப்படின்லாம் ஒரு பிம்பத்தை உங்கள் தலைவர் கட்டமைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக வந்து உங்கள் படத்துக்கு வராதுக்கு காரணம் திமுகனா உங்கள் படம் வராததுக்கு காரணம் யாருன்னு ஊருக்கே தெரியும். சென்சார் போர்டு வந்து திமுக கண்ட்ரோல் பண்ணுதா? திமுகவோட மாநில அரசாங்கத்தோட அமைப்பா சென்சார் போர்டு? அந்த ஒரு அறிவு கூட கிடையாதா? எல்லா இடத்துலையும் லூசு மாதிரியே பேசிட்டு இருக்கிறது தான் ஆதவ அர்ஜுனா ரெட்டியோட வேலை. இதுலேயே தான் பேசியிருக்காரு. ஒரு புரிதல் வேணாம். இந்த படம் வெளிவராதுக்கு காரணம் ஒன்றிய தணிக்கை குழு கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றிய அரசாங்கம். அந்த புரிதல் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது, அந்த பார்வையை அந்த துணியாக ஆதவ அர்ஜுனா ரெட்டி மாற்றிக்கணும். எங்கேருந்து வராரு? திமுகவிலேருந்து பயணத்தை தொடங்குறாரு. திமுகவிலேருந்து விசிகாவுக்கு போனார். விசிகாவில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார். இன்னைக்கு போய் தாவேக்காவிலையும் அந்த குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு நிற்கிறார். ஒரு கருத்தியலும் கிடையாது, எந்த கருத்திலும் கிடையாது, எந்த கருத்தியல் புரிதலும் கிடையாது. ஏதாவது வாய்க்கு வந்து வளரிட்டு இருப்பார். அவருக்கு அதான் வேலையும். அதுலேயும் குறிப்பாக விசிகா வந்து திமுக வந்து ஒரு அடிமை மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவரும் விசிகாவிலேருந்து வந்தவர், அங்கே கட்சியில் உள்ளவங்களே மொத்தம் 20 பேர் தான் இருக்காங்க மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம். இது எவ்வளோ பெரிய தற்குறித்தனம். அந்த கட்சியில் நின்றுட்டு கட்சி தலைவர் வருவாருன்னு ஒரு மாநாடு நடத்திட்டு அவரது நாங்கள் வந்து அம்பேத்கர் பெரியாரிஸ்ட்டு, நாங்கள் அம்பேத்கரிஸ்ட்டு அங்கேருந்து பேசிட்டு இந்த ஒரு ஆள் போன பிறகு கட்சி அழிஞ்சு போயிடுச்சுன்னு பேசுறது எவ்வளோ பெரிய தற்குறித்தனம். இதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். இப்போ விசிகாவுக்கு இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? விசிகாவில் ஏறி அடிக்கிறாங்களே உடனே.
இதை விட்டுட்டு நீ அங்கவே உட்காந்துட்டு விசிகாவில் 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது. ஒரு கட்சியில் இருந்துட்டு அந்த கட்சியில் உங்களுக்கான கருத்தியல் இல்லைன்னு உங்களை விளக்குறாங்க, கட்சியை விட்டு விளக்கினாங்க, நீங்கள் பேசாதான்னு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, வந்த உடனே உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து உங்களை அலங்கரிக்கிறாங்க. அந்த கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, கட்சியில் முரண்பட்டு கட்சி விட்டு வெளியே போன பிறகு அங்கே 20 பேர் தான் இருக்கிறாங்க, பாக்கியெல்லாம் எங்களோட வந்துட்டாங்கன்னு எந்த அடிப்படையில் அந்த தரவை சொல்கிறா அப்படின்னு தெரியல. அவருக்கு நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, நீங்கள் அவருக்கான எந்த புரிதலும் இல்லாதவர் அவர். நீங்கள் ஒன்றே ஒரு புரிதல் இருக்குது அவருக்கு, லாட்ரி பிஸ்னஸை கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாரு. இந்த லாட்ரி பிஸ்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் ஏறி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச முடியுமா, ஏதாவது ஒரு கட்சி மேலே ஏறி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச முடியுமா நம்புறாரு. அதெல்லாம் நடக்காதுங்க. அவர் சொல்கிறாருன்னு ஒரு கருத்தை நம்ம முன்மொழிஞ்சு அதை பேசுறது என்னமோ எனக்கு அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. இஸ் நாட் எ ரைட் பர்சன். அவருக்கு எல்லாம் அந்த புரிதலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு சில நாட்களாகவே சோஷியல் மீடியா பக்கம் போனாங்கன்னா அதிமுகவும் டிவிகேவும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆதவர்ஜன் எடுத்து பேசுகிறப்போ நம்மளுடைய ஒரே குறிக்கோள் திமுக தான், திமுகவை அட்டாக் பண்ணுங்க, அதிமுக கூட சண்டை போடுறத திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவருங்க அதாவது ஒரு சனாதன கும்பல் எது தாவைக்காக தான் சொல்கிறேன். ஒரு சனாதன கும்பல் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்கிறது தான் சனாதனம். இந்த சனாதன கும்பல் என்ன பண்ணுதுன்னா, ஆரம்பத்தில் இருந்து தனக்கு ஒரு பெரிய எதிரி இருக்குது, தனக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்குது, தனக்கான அரசியல் தமிழ்நாடே இன்னைக்கு என் பின்னாடி இருக்குது, இதெல்லாம் வெட்டியாக உட்காந்து ஓரமாக உட்காந்து கத்திட்டு இருப்பானுங்க. யாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. திருப்பி நீங்கள் ஒரு ஓரமாக நின்று அதிமுகவை அட்டாக் பண்ணுன்னு இவர் கைட் கொடுக்குறாருன்னா இவங்க அட்டாக் பண்ணல, அவங்க தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக. ஏன்னா நீங்கள் அவங்கள அடிமை கட்சின்றீங்க, அவங்கள திருப்பி திட்டுறாங்க. இதில் நீ திமுக வேடிக்கை பார்க்குது. என்ன அவங்களோட எண்ணம்? இப்போ எல்லாரும் அடிச்சுக்கணும் அப்படின்னா இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்துக்கு எதிர்வினை ஆட்டுறான், எப்படி ஆட்டுறாமல் இருப்பான் அதிமுகக்காரன். அடிமை கட்சின்றான், நாங்களும் அதை முன்மொழிகிறோம். அதிமுக அடிமை கட்சி தான். நீங்கள் சொல்கிறதுக்கு பின்வாங்க. எப்படி குழந்தை மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அரசியல் வந்த பிறகு ஐயோ பாப்பா அழுவாத இந்த சாப்பிடு அப்படின்னு ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்படி ஒரு அரசியல் கட்சி ஹேண்டில் பண்ணுவோம்? பண்ணாது. அது இந்த ஒரு புரிதல் இருக்கணும்ல. நீங்கள் வந்திருக்கிறது அரசியல் கட்சிக்கு, நான் அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறீங்க, என்னன்னா அவங்கள அடிக்கிறோம்னு தான் சொல்கிறோம். இது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், எல்லாருமே தான் சொல்லுவாங்க. இது இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங். அது தாவேகா டிவிக்கோட இந்த நிலையை காரணமே ஆதவர்ஜுன ரெட்டி போன்ற ஆட்கள் தான். நீ இவனை பேசாது, அவனை பேசு, என்னன்னு முதல்ல உனக்கு தேவையான கருத்து சொல்லு. முதல்ல உன்னோட பார்வை என்னன்னு சொல்லு. அது சொல்றதுக்கு துப்பு இல்லை. உங்கள் பார்வை, உங்கள் அரசியல் கட்சி, உங்கள் அரசியல் இயக்கமாக நீங்கள் செயல்படுறதுக்கான காரணம் என்ன? உங்கள் அரசியல் இயக்கமாக உங்களோட பார்வை என்ன? தமிழ்நாட்டுக்கான மண்ணுக்கான அரசியல் பார்வை என்ன இருக்குது? அதை சொல்லுங்கள். திமுக வேடிக்கை பார்க்குது, அதிமுக அட்டாக் பண்ணாதுன்னா அதிமுக உங்களை இவ்வளோ நாள் முட்டு கொடுத்து பாதுகாத்துட்டு இருந்துச்சு. 41 பேர் பெருமரணம் நடந்த பிறகு உங்கள் ஆளுங்க எல்லாம் 30 நாள் ஓடி ஒளிஞ்ச பிறகு அதை முட்டு கொடுத்துட்டு இருந்தது யாருன்னா அதிமுக தான் செஞ்சுட்டு. அந்த வரலாற்று பிள்ளையை அதிமுக செஞ்சது. ஒரு எதிர்கட்சியாக இருந்து இந்த இடத்துல கண்டிக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சி, புது அரசியல் கட்சியை அது செல்கின்ற பாதையை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பழனிசாமி அதை முட்டு கொடுத்து பாதுகாத்தார். இன்னைக்கு அதோட பலன் அறுவடை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வெற்றுக்கழகம் செய்தது தவறுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கும் ஒரு சிக்கல் இருந்திருக்காரு. இன்னைக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்கு? நான் அந்த 41 பேர் மரணத்துக்கு நானே காரணம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு. 41 பேர் மரணத்துக்கு நானே காரணம் இல்லைன்னா ஏன் ஓடி போய் 20 லட்சம் கொடுத்தீங்க? ஏன் கூப்பிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்துனீங்க? ஏன் இத்தனை பேருக்கு மரணத்திற்கு போய் இரங்கல் தெரிவிக்கல? நீங்க தான் காரணம் இல்லைன்னா எல்லாரும் போய் எளிதாக போய் எதிர்கொண்டு இருக்கலாம்ல. ஏன் போய் பார்க்கல? யாரையுமே ஏன் போய் பார்க்கல? இறந்த மக்களை, அவங்க குடும்பத்தினரை கூப்பிட்டு சந்திச்சு ஆறுதல் சொல்றது கூட உங்களுக்கு தகுதியோ இல்லையே, உங்களுக்கான நேரம் இல்லையே. இங்கிருந்து சேட்டர் ஃப்ளைட் எடுத்துட்டு ஒரு நடிகையின் திருமணத்துக்கு போறீங்க. அதே மக்களை போய் அப்படின்னா சந்திக்கிறதுல நான் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்றீங்க. எனக்கு இத்தனை பேர் பாதுகாப்பு வரணும், என் தொண்டை எவனுமே வராது, அவனை உள்ள விடாதன்றீங்க. இது என்ன அரசியல் இயக்கம் இது? என் தொண்டர்களை உள்ள விடாதன்னு ஒரு அரசியல் இயக்கத்தோட தலைவர் ஒரு கோரிக்கை காவல்துறையிட்ட கொடுக்குறாருன்னா இவராத்தான் இருப்பார். இந்திய அரசியல் வரலாற்றிலே அப்படி ஆள் கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றிலே இந்த ஜென்சிகிட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு அரசியல்வாதி கொடுத்ததே கிடையாது. அந்த ரசிகனை உள்ள விடாத, அவனால அப்போ ரசிகர்களாக தான் நீங்கள், அவங்களால தான் ரசிகர்கள். நீங்கள் சினிமா நடிக்கலைன்னு போனால், அவங்க பார்க்காம போனால் நீங்கள் சினிமா நடிகராக இருக்க முடியாது. அப்போ அவர்கள் உங்களை பார்க்க வராங்க, அவனை உள்ள விடாத, நான் போய் ஆறுதல் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நிற்கிறது உங்கள் அரசியல் புரிதல் இல்லாத காட்டுது. உங்களுக்கான தொண்டர்களை நீங்கள் மதிக்கலைன்ற அந்த பார்வையை அதை காட்டுது. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் இன்றைக்கி திமுகவை குறை சொல்ல போகிறோம். உங்கள் படம் வராதுக்கு காரணம் ஒன்றிய அரசாங்கத்தோட தணிக்கை குழு. கேளுங்க, முறையிடுங்க, கண்டித்து ஒரு ட்வீட் போடுங்க. ஒன்றிய அரசாங்கத்தை டிவிக்கு வன்மையாக கண்டிக்குது, போடு.
ஒரு ட்விட்டு போட்டு பார்ப்போம். உனக்கு முதுகிலும் உள்ள ஆள் தானே, ஒரு ட்விட் போடு. நீங்கள் போட அனைவருக்கு விஜய் போட வேணாம், ரொட்டியை போட சொல்லுங்கள், ஆதார் ரொட்டியை போட சொல்லுங்கள், போட மாட்டார். சரி புசி ஆனந்த் போட சொல்லுங்கள், அண்ணன் போட சொல்லுங்கள், போட மாட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா 41 பேர் செத்து போனப்போ ஓடி ஒளிஞ்சிட்டு ஆட்கள் இவங்களாம். இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு இருக்காரு, உங்கள் தலைவர் ஒரு பிரச்சனை இருக்காரு, படம் வரல, உங்கள் தலைவரோட படம் வரல இல்லை, ஒருத்தன் கேள்வி கேட்கல பாருங்க. இன்னும் வரலையும் ஆக்சுவல் ரீசன் என்ன? ஒரு டிவி கேட்காரன்ட்டு ஒரு பதில் சொல்லுது, ஒரு பதில் ஒரு டிவி கேட்காரங்கள்ட்ட இருந்து ப்ராப்பர் ஆன்சர் யார்ட்டையா வருதுன்னு பார்த்தீங்கன்னா வராது, ப்ராப்பர் ஆன்சர் வராது. காரணம் திமுக தான். விஜய் ஆஃபீஸில் தண்ணி வரல திமுக, விஜய் வந்து காலைல பல்லு விளக்கல திமுக காரணம், விஜய் இன்னைக்கு காலைல சாப்பிடல திமுக காரணம், விஜய் காலைல பேண்ட் சட்டை போட்டுக்கல திமுக காரணம், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். இவன் இந்த நிலையில தான் இருக்கான் மனநிலை. இதை அப்படியே கொண்டு போகணுன்றதுனா தாவேக்காவோட 2ஆம் கட்ட தலைவர்களோட நோக்கமும் இவங்களுக்கு நோக்கமாக தான். எப்பா எனக்கு வந்து வரல, சிபிஐ ரைடு விட்டுருக்குல, சிபிஐ என்கொயரி நடந்துச்சுல, அதுக்கு திமுக தான் காரணம், அதுக்கு திமுக தான் காரணம். 1 மணி நேரம் கூப்பிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வச்சு அனுப்பிச்சாங்கல்ல, திமுக தான் காரணம். அடுத்த நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்கல்ல, திருப்பி பொங்கல் முடிஞ்சு நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன்னு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு திருப்பி போனார்ல, அதுக்கு திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். இப்போ இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஆக வேண்டிய ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு நடிகராக பிறந்து இப்படி படம் நடிச்சுட்டு ஒரு படத்தை வெளியிட முடியாமல் சிக்கி தவிக்கிறார்ல, அதுக்கும் திமுக தான் காரணம். இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக, தாவேக்கோட பல பிரச்சனைகளுக்கு காரணம். எது நடந்தாலும் காரணம் திமுக. எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டிக்கிட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஆகணுன்றதான் எங்களோட எண்ணமும், பிரதமர் ஆகணுன்றது தான், இந்தியாவோட பிரதமர் ஆகணுன்றதான் எங்களோட எண்ணம், இந்தியாவோட ஜனாதிபதி ஆகணுன்றதான் எங்களோட எண்ணம். ஆனால் இதெல்லாம் நடக்காமல் தடுக்கிறது ஏன் திமுக அப்படி பண்ணுது அப்படின்றத நாங்களும் யோசிச்சுருவோம். யார் திமுக இதெல்லாம் செய்கிறோம்? அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆக விடாமல் தடுக்கிறது யார்? இந்தியாவோட பிரதமர் ஆக விடாமல் தடுக்கிறது யார்? மோடிஜிக்கு டஃப் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா இன்னைக்கு? நடிகர் விஜய் தான் இருக்காரு. பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் ஃப்ளைட்டுக்குள்ள போய் அங்கே இருக்க தீவிரவாதிகள் அடிச்சு போட்டு ஃப்ளைட்டில் ஆளை பொருத்தி போட்டு வந்து யாரு? ஏன்னா விஜய் தான். இதெல்லாம் காரணம் யாரு? திமுக. திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம். திமுக பண்ற வேலை தான் இதெல்லாம் காரணம். நீங்க இல்லைன்னா நீங்க ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள் யாருன்னா எங்க அண்ணன் விஜயா தான் இருப்பாரு. எங்க அண்ணன் விஜயா தான் இருப்பாரு. வேற யார் இருப்பா? விஜய்க்கு மட்டும் தான் தகுதி இருக்கு. நடிகர் விஜய் இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர். ஒற்றை தேர்தலில் ஊழலை ஒழிச்சிருவார். நாங்கள் மறுக்கல, அதெல்லாம் ஒற்றை தேர்தலில் ஊழலை ஒழிச்சிருவார். இப்படி எலெக்ஷன் என்னன்னா அடுத்து எங்கள் அண்ணன் பிரைம் மினிஸ்டர் தான், நடிகர் விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடியவர். தமிழ்நாட்டோட ஜனாதிபதி ஏஎம் பிஎம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறார். சிஎம் ஏஎம் பிஎம் ஏஎம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க. நாங்கள் மறுக்கல, அதெல்லாம் செய்வார், செய்யக்கூடிய ஆள் தான். இத்தனை தகுதியும் படைத்தால் நடிகர் விஜய். அப்போ திமுக எங்கே தடுக்குது? திமுக இதெல்லாம் தடுக்கவே இல்லை. அவர் கண்டிப்பாக இதெல்லாம் திரையில செய்யலாம். நடிகனாக அவர் வந்து ஊழலை ஒழிச்சிடலாம். அவர் வந்து இந்தியாவின் ஜனாதிபதி ஆகலாம், பிரதமர் ஆகலாம், அமெரிக்க ஜனாதிபதி ஆகலாம். திரையில் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, யாரும் உங்களை தடுக்கலை. இங்கே வரும்பொழுது ஒரு அரசியல் இயக்கமாக நீங்கள் மாறுங்கள் தான் எங்களோட கருத்து. அரசியல் இயக்கமாக மாறுங்கள், உங்கள் தொண்டர்களை அரசியல் வயப்படுங்கள், படுத்துங்கள், அவர்களுக்கான அரசியல் புரிதலை ஏற்படுத்துங்கள், அவர்கள் சிறந்த நூல்களை அவர்களை வாசிக்க வையுங்கள், அவர்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்மொழிய செய்யுங்கள். யாராவது உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லணும்னா சொன்னால் அவர்கள் குடும்பத்தையே எழுத்து திட்டுற அந்த பழக்கத்தை முதல்ல கைவிட சொல்லுங்க. ஒரு கருத்தை உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தையே உங்களால் உள்வாங்கி உங்கள் விமர்சனத்தை உங்களால் உள்வாங்கி உங்களை திருத்திக்க முடியாது. நீங்கள் எப்படி ஒரு நாட்டோட சிஎம்லேருந்து பிஎம் வரலையும் போவீங்க? எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? அது அவ்வளோ எளிதா? உங்களுக்கு எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தானே. நான் நீங்கள் உட்பட எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். விமர்சனம் இல்லாத மனிதன் யார் இருக்கா? அப்படி யாராவது இருக்காங்களா? ஒருவர் செய்கிற கருத்து இன்னொருத்தருக்கு வந்து பிடிக்காது, விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும். போய் அவங்க குடும்பத்தையே விட்டு திட்டு அப்படின்னா என்ன? இது என்ன பழக்கம்? இது இந்த ஒரு பழக்கத்தையே அவங்களால அவங்க தொண்டர்களுக்கு போதிக்க முடியல, கற்பிக்க முடியல, அவர்களுக்கு நல்வழிப்படுத்த முடியல. அப்புறம் எங்கிருந்து நீ ஒரு நாட்டை நல்வழிப்படுத்துன்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும்? ஒரு மாநிலத்தை வழிநடத்துவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி வரும்? குறைஞ்சபட்ச ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட நீங்க விதைக்கலையே, விதைக்கிறது தவறுறீங்கல்ல. அந்த இடத்துல விஜய் தவறு இழைத்தார் அல்லது தவறளித்தார்ன்றதை விட தோத்து விட்டார் அப்படின்றதான் அந்த பார்வை தான் நீங்க எடுத்து. குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தல, அவர்கள் விமர்சனத்தை தாங்குகிற பக்குவத்தை ஏற்படுத்துங்கன்றதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் விட்டுட்டு எது செஞ்சாலும் திமுக காரணம், எது செஞ்சாலும் திமுக வாக்கு வாக்கை சேகரிக்கணும்,
திமுகவுக்கு எதிராக ஒரு அலையை உருவாக்கணுன்றதுக்காக ஆதவர்ஜுன ரெட்டி போன்ற ஆட்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மேடையில் நின்று பேசுறது கரெக்டாக இருக்கும். இந்த மண்ணுக்கு எது தேவைன்னு திமுக சிந்திச்சு செயல்பட்டு இருக்கு. அடிமட்டத்திலிருந்து மேல்மட்ட மக்கள் வரை சிந்திக்குது. கல்வி சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, பெண்கள் முன்னேற்றம் சார்ந்து, பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து, மாநில வளர்ச்சி சார்ந்து இந்த இயக்கம் செயல்பட்டு. நீங்க மாநில வளர்ச்சியில 11.6 விழுக்காடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் கிடையாது. இந்தியாவிலேயே 2வது வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு. முதலாவது தனிநபர் வளர்ச்சி வருமானத்தில் முதலிடத்தில் இருக்குது தமிழ்நாடு. இப்படி எந்த தரவுள்ள அடிப்படையிலும் தமிழ்நாடு எதுலையுமே பின்தங்கி இருக்காது. எதுலையும் பின்தங்கி இல்லாத ஒரு மாநிலத்தை திமுக இதெல்லாம் செய்ய தவறிடுச்சு. திமுக மாநிலத்தோட உரிமையை விட்டு கொடுத்துருச்சு. திமுக மாநில உரிமைகளை காத்துல பறக்க விட்டுருச்சு. மொழி உரிமையை காத்துல பறக்க விட்டுருச்சு. பாதுகாப்புல காத்துல பறக்க விட்டுருச்சு. விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு ஏற்ற தரவு இருக்கும். எங்கோ நடக்கிற 2 விஷயத்த வந்து நான் எடுத்து வச்சுட்டு மொத்த கவர்மெண்ட்டும் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு கட்டமைக்கிற பிம்பம் தான் இன்னைக்கு நகர்ந்துட்டு இருக்கு. அது தேர்தல் அரசியல் எடுபடாது. தேர்தல் அரசியல் நடிகர் விஜய் வெளிப்படுவார். அவர்கள் விரைவில் வெளிப்பட்டு இந்த அரசியலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மீண்டும் நடிகர் விஜயாகவே தொடர்வார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை, அவருமே அவரோட கடைசி விட முடிஞ்சு இனிமேல் முழு நேரமாக அரசியல் தானே இறங்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். முழு நேரம் இனிமேல் தான் முழு நேரம் அரசியல்வாதியாக போகிறீங்க. தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போ தான் உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே வந்திருக்கு. நான் இனிமேல் தான் முழு நேரம் அரசியல்வாதியாக போகிறேன் அப்படின்னு மனநிலைக்கு வந்திருக்காரு. அந்த மனநிலை தேவையற்றது தான். பாவம், அவர் திருப்பி நடிக்க போகணும். எனக்கும் நடிகர் விஜய் ரொம்ப பிடிக்கும். நடிகர் விஜயாக நானும் அவரோட திரைப்படங்களை விரும்பி பார்த்தவன். சின்ன வயசுலேருந்து நான் நடிகர் விஜயாவை ஏற்றுக்கொண்டேன். நடிகர் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நடிகர் விஜய் ரசிக்கக்கூடியவர். நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். அதெல்லாம் நீங்கள் எந்த விதமான அவர் ஒரு நடிகர் விஜயாக அவர் ஏற்றுக்கொள்றதுல எந்த விதமான கருத்து முரணும் கிடையாது. அவர் நடிகர் விஜய் தான். அவர் தமிழகத்துக்கு பிள்ளைகளுக்கு ஏற்ற முகம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி இருக்கிற ஒரு முகம், இதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் தான் மறுக்கிறோம். நாங்கள் நடிகர் விஜயை ஏற்றுக்கொள்றதுல எந்த விதமான முரணும் இல்லை எங்களுக்கு. ஆமாம், நடிகர் விஜய் திரைப்படங்கள் நானும் பார்த்துருக்கேன். முதல் காட்சி போய் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் அரசியல்வாதியாக உங்களை முன்னிறுத்தும் பொழுது எங்களுக்கு முரண் இருக்கு. என்ன முரண் இருக்கு? நீங்கள் இந்த மண்ணுக்கான அரசியல் பேச மாட்டீங்க. இந்த மாநில உரிமைகளில் ஒட்டுமொத்தமாக நசுக்கிற ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு குரல் எடுத்து வைக்கிறதுல உங்களுக்கு துணிவில்லாத முதுகெலும்பு இல்லாத ஒரு நபர் எப்படி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பார்? அப்படி முதலமைச்சராக வர முடியும்னு எந்த இடத்துல உங்களை நீங்கள் உறுதியாக நம்புறீங்கன்னா, உங்களை பின்னாடி இருக்கிற ஒரு நடிகை கும்பல், உங்கள் ரசிக கும்பல். இந்த ரசிக கும்பல் உங்களை திரையில இருந்து பார்த்தவங்க. மேபி நான் பார்த்த அதே நானும் விஜயோட ரசிகன் தான். அந்த இடத்துல எந்த இடத்துல நடிகர் விஜய நடிகராக மட்டும் பார்க்கறத நிறுத்தணும்னு ஒரு கட்டம் இருக்கு. நடிகர் விஜயாவே பார்க்கப்பட வேண்டும்ன்றது என்னோட கருத்து. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியாக யாரோ எழுதி கொடுத்த 2 டைலாக் பேசுறது, ஏதோ ஸ்டண்ட்ல யாரோ டூப் போட்டு அடிச்சு அவங்க விழுந்த பிறகு அது தன்னோட அடியா மாற்றி காமிக்கிற அந்த பிம்பம், அதெல்லாம் வந்து சினிமாவுக்கு தான் சரியா இருக்கும். நாங்கள் திருப்பி சொல்கிறோம், நீங்கள் உங்களை அரசியலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதோ திமுக எதிர்ப்பு மட்டும்தான் தமிழ்நாட்டோட அரசியல் அப்படின்னு இல்லை. திமுக மாநில உரிமைகள் நிறைய இருக்கு. மாநில உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு இருக்கு. மாநிலத்துக்கான மொழி சார்ந்து, நிதி சார்ந்து பெரும் பிரச்சனைகள் ஒன்றிய அரசாங்கத்தோட மாநிலம் போராடிட்டு இருக்கு. இந்த போராட்ட குரல்ல ஒரு ரிசம்பிளன்ஸாவது இருக்கா? உங்களுக்கான குரலை உங்களால பேச முடியல. இது மாநிலத்தோட குரலை, உரிமை எப்படி நீங்க கேட்டு போறீங்க? உங்க படம் திரையிடப்படவில்லை. அதற்கு காரணம் ஒன்றிய தணிக்கை குழு. வாயை தொடர்ந்து சொல்றது துப்பு இல்லை. இது சரி, நீங்க தான் சொல்லலை, உங்களோட 2ஆம் கட்ட தலைவர்களாக பேச வைக்கலாம், அவங்களும் பேசுறதுக்கு துப்பு இல்லை. இவ்வளவும் இருக்கு. அதை விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் மாநில உரிமை சார்ந்து போராடிட்டு ஆளுநர்ன்ற ஒற்றை நபரை கொண்டு மாநில அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக வந்து தொல்லைகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அவர் வரும்போதெல்லாம், சட்டசபைகள் வரும்போதெல்லாம் அரசாங்கத்தோட உரையை படிக்காம வெளியனுப்பு செய்தார் ஆளுநர். மாநில கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சி செய்தோ அங்கெல்லாம் தொடர்ச்சியா தொல்லைகள் ஆளுநர் மூலமா கொடுக்கப்பட்டு இருக்கு. நிதி கொடுக்கப்பட மறுக்குது. திட்டம் சார்ந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட திட்டங்கள் மறுக்கப்படுது. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சியா இருந்து இத்தனை வருடம் 2 ஆண்டுகள் ஆச்சு இல்லை? நீங்க வந்த பிறகு தானே
கோவை மெட்ரோ ரயில் திட்டம் முடக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்த பிறகு தானே மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் முடக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்த பிறகு தானே ஒசூர் விமான நிலைய திட்டம் வந்து அனுமதி இல்லைன்னு வந்திருக்கு. ஒரு குரல் வந்திருக்கா? ஒரு குரல் விஜய் கிட்ட இருந்து இந்த 3 திட்டங்களுக்கும் ஏன் அனுமதி இல்லை? ஒரு குரல் வந்திருக்கா? ஒரு குரல் வந்திருக்கா? வராது. ஏன்னா முதல்ல அதுக்கான செயல் காரணம் என்ன, அது ஏன் நிறுத்தப்பட்டிருக்கு, இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சாதானே சொல்லணும். திருப்பரங்குன்றம் அவ்வளோ பெரிய காரணம் இருக்கு, அரசியல் காரணம் பின்னாடி இருக்கு. அங்க சிறுபான்மை மக்களுக்கு, அங்க இருக்க பெரும்பான்மை மக்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மதக்கலவரம் ஏற்படுற அளவுக்கு அந்த பிரச்சனை வழிநோக்கி போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களுடைய சார்பு நிலையை சொல்லிட்டாங்க. வலதுசாரி இல்லை இடதுசாரி, அது நான் மறுக்கிறதில்லை. ஏன்னா எப்போ எந்த ஒரு தத்துவத்திற்கும் மாற்று தத்துவம் இருக்கு, அதுல மறுக்கிறதுக்கு இல்லை. உங்களோட நிலை என்ன சொல்லவே இல்லையே, வாய் தொடர்ந்து நிலையிலன்னு சொல்லலையே. இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் என்ன நினைக்கணும்னு தோணுச்சோ அதான் பேசுவேன். படத்தில் வர மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சினிமாவுக்கு கரெக்டாக இருக்கும். நீ பேசாதீங்க, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு நீங்களும் உங்கள் பேச்சு வச்சுக்கோங்க, உங்கள் பேச்சை யார்ட்டையும் சொல்லாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. நீ பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் பேச மாட்டேன். எனக்கு என்னன்னு தோணுச்சோ நினச்சா அதான் நான் பேசுவேன். அது படம் இல்லைப்பா, அது சினிமா இல்லை, அது சினிமா கிடையாதுப்பா, அது அரசியல். இது நீங்கள் பேசினா ஆகணும். சில விஷயத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி தானே ஆகணும். நிலைப்பாடு சொல்கிறதுக்கே வந்து நானா எனக்கு தோணுச்சுன்னா தான் நிலைப்பாடு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் தான் சொல்ல மாட்டீங்களே, கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கும் தோண மாட்டேங்குது. வாய் திறந்து பேசுன்னு சொல்கிறான். நீ பேசணுன்றதெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் பேசுவேன், திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுவேன். யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க, திமுக எதிர்ப்பு தவிர வேற எதுவும் பேசிடாத, அடிச்சு கேட்பாங்க பேசிடாத, மைக்கு நீட்டுவான், வாய் திறந்து எதுவும் பேசிடாத, பேட்டியே கொடுத்துடாத, உன் தற்கொலைத்தனம் வெளில தெரிஞ்சிடும். இதுதான் அவருக்கு கொடுத்துருக்காச்சு. தான் வாயை திறந்து ஏதாவது மைக்கு நீட்டி தவறி பேசிட்டா மாட்டிக்குவேன். பேசவே பேசக்கூடாது. மைக்கு நிறுத்தினா கூட திருச்சி மாநிலத்தில் தெரிச்சு ஓடின மாதிரி ஓடிடும். திருச்சி மாநிலத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, என்ன கருத்து சொல்றீங்கன்னா இல்லை அப்படின்னு தெரிச்சு ஓட அங்கே சிபிஐ விசாரணை சொல்லியிருக்காரு. 41 பேர் இறந்ததே எனக்கு தெரியாதுன்னு இருக்காரு. ஏப்பா 41 பேர் இறந்த சார், 41 பேர் இறந்துட்டாங்க சார்னு திருச்சி மாநிலத்தில் செய்தியாளர் கேள்வி கேட்கிறாருப்பா. இதே கேள்வியை பதில் சொல்லாம காதல் வாங்கிட்டு கடந்து போன விஜய் சிபிஐ விசாரணை என்ன சொல்றாருன்னா 41 பேர் இறந்ததுன்ற தகவலே எனக்கு வரல, அதனால தான் நான் அங்கே வந்துட்டேன்ற. இதுதான் அண்ணன் வந்து ஊழலை ஒழிக்க போற நிலை. எது அப்போ 41 பேர் மரணமும் ஊழலும் ஒன்றானா, ஒரு தலைவன் எப்படி ஒரு சிந்தனையாளன் எப்படி ஒரு காரணத்தை எதிர்கொள்கிறான், எப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறான், எப்படி மக்கள் சார்ந்து மக்களோடு நிற்பதற்காக ஒரு பிரச்சனையோட சமர் செய்கிறான்றது முக்கியம். அது இல்லை. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டியில் வரி ஏய்ப்பு செய்கிறீங்க, அந்த வண்டி வரி ஏய்ப்புலேயே அவங்களால 1 லட்ச ரூபா வரி கட்டுறதுக்கு பதிலாக 10 லட்ச ரூபா கொடுத்து கேஸ் நடத்துறீங்க. ஊழல் ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கன்விக்ட் ஆன பிறகு 5 ஆண்டு ஆட்சியில் ஊழல் 96 வரையும் நடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் குற்றவாளின்னு தண்டிக்கப்பட்ட ஒரு நபர், அவரை கூட வச்சுட்டு நான் ஊழல் ஒழிக்க போறேன் அப்படின்ற. அப்படி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என் தொண்டர்களை தவிர, எனக்கு போஸ்ட் ஓட்டினவனை தவிர, நம்ம அண்ணன் புசி ஆனந்த் சொன்னார், போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் பொறுப்பு, எல்லாரும் வருவான், நான்லாம் பொறுப்பு தர மாட்டேன். செங்கோட்டையனுக்கு எப்படி பொறுப்பு கொடுத்தீங்க? செங்கோட்டையன் எப்படிப்பா பொறுப்பு கொடுத்தீங்க? நான் வரவனுக்கெல்லாம் நாங்கள் வந்து பொறுப்பு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு ஆரம்பத்தில் ஆரிஜினல்லேருந்து இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் பொறுப்பு. உங்களுக்காக போஸ்ட் ஓட்டிட்டு உங்களுக்கு டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கவனுக்கு யாருக்கு பொறுப்பு தெரியுங்க? எல்லாம் மாட்டு கட்சியிலேருந்து வரவனுக்கு தானே பொறுப்பு கொடுத்துட்ருக்கீங்க. இல்லை, அவர் மூத்த கட்சி தலைவர் இல்லையா செங்கோட்டையன்? மூத்த கட்சி தலைவருக்குலாம் பொறுப்பு தர மாட்டேன்னு மூத்த கட்சி தலைவர் யாராவது பொறுப்பு தரும், வந்தால் பொறுப்பு தரும்னு அப்போ சொன்னீங்களா? நான் கேட்குறேன், உங்கள் இயக்கம், அந்த இயக்கத்தோட பலம்னு நீங்கள் கட்டமைக்கிறது வந்து இளைஞர்களோட சக்தியை. அந்த இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்படலைன்றதான் எங்களோட கருத்து. உங்கள் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க நல்வழிப்படுத்தப்படலை, அவர்களை ரசிக மனப்பான்மையிலே வச்சு வெறும் வாக்குகளை மட்டும் பெற்று அவர்களை ஏமாத்துறீங்க அப்படின்றதான் எங்களோட குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் வேறொரு கட்சியிலிருந்து வந்தவரை, அங்கே ஊழல் குற்றவாளின்னு தண்டனை பெற்ற ஒருவர் இங்கே வந்த பிறகு அவரை கூட வச்சுட்டு நான் ஊழலை ஒழிச்சிருவேன், எனக்கு அதெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் ஊழலை மட்டும்தான் ஒழிப்பேன், வேற எதுவும் பேச மாட்டேன், வேற எதுவும் வாய் திறக்க மாட்டேன், ஊழலை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது செங்கோட்டையனை வச்சுட்டு பேசுறது முரணா இருக்கு. காங்கிரஸ்க்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கறதா எஸ்ஐ சந்திரசேகர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ சந்திரசேகர்
ஒரு இயக்கம் ஆரம்பித்தார் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி. அதுக்கே அவங்க அப்பா, எங்கள் அப்பனுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் இயக்கத்தை ஆரம்பித்ததுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அவர் மேலே கேஸ் போட்டவர் நடிகர் விஜய். சரியா? நீங்கள் எஸ்ஏ சந்திரசேகர் பேசுறது இருக்கட்டும், நம்மால் பேசினார் இல்லையா தலைவர் விஜய், நடிகர் விஜய் பேசினார்ல, நம்மளை நம்பியும் சில பேர் வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கும் சீட்டெல்லாம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்லாம் கேட்டார்ல. உங்கள் பையன் சொன்னதே கேட்கல, தாவேக்காவோட தலைவர் சொன்னதே கேட்கல, எந்த கட்சியும் சீண்டலை, யாரும் மதிக்கலை. இதை விட்டுட்டு அப்பா அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்காருன்னு தெரில, இல்லை ஏதாவது பொறுப்பில் இருக்காருன்னு தெரில, அவங்க பையன் அப்படின்ற ஒரு அனுதாபத்தில் ஏதோ பேசிட்டு இருக்காரு. நடிகர் விஜயன்றத பிம்பத்தை நிறுத்துறதுக்கு விஜய் எவ்வளோ அவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, இன்றைக்கி அதே கஷ்டப்படுறதுக்காக அவர் அரசியல்வாதியாக்கணுன்ற முனைப்பில் வேற யார் கட்சிலாம் போய் பேசலான்னு கையெறி நிலைக்கு தாவேக்கா தள்ளப்பட்டிருக்கு. அதான் உண்மை. இன்றைக்கி காங்கிரஸ் 100 ஆண்டு கால இயக்கம், காங்கிரஸ் 1895 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், சுதந்திரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், ஒரு அரசியல் இயக்கம் நிலை தடுமாறும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அவர்கள் கொள்கையில் முரண் இருக்கும், அதெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்திருக்கு, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தேஞ்சே போச்சுன்னு ஒரு ஒற்றை அடியில் அந்த கட்சியே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், தேஞ்சு போச்சு என் கூட வந்துருங்க, நாங்கள் பலப்படுத்திடுவோம், இந்தியா ஃபுல்லாக 100 கூட்டணி 100 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி. இந்தியா முழுக்க 100 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. தாவேக்கோட ஆதரவோட தான் வெற்றி பெற்றுச்சா? தாவேக்கோட ஆதரவோட தான் 100 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கா? இவ்வளோ பெரிய சனாதனம் இருக்குது, இவ்வளோ பெரிய சனாதன கும்பல் இந்தியான்னு ஒரு கட்டமைப்பில் இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு எதிராக போராடிட்டு இருக்கு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள். வாயை தொடர்ந்து பேசுறது துப்பு கிடையாது ஒன்றுத்துக்கும். இதே காங்கிரஸோட நிலைப்பாடு அந்த திருப்பரங்குன்றம்ல பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு. நீங்கள் காங்கிரஸ் கூப்பிட்றீங்களா கூட்டணிக்கு, உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்ல முடியுமா? வாயை தொடர்ந்து சொல்ல முடியாது, ஏன்னா பார்வை கிடையாது. பார்வை இருந்தால் தானே நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரியாது, எதுவுமே ஸ்கிரிப்டில் கிடையாது. ஸ்கிரிப்டில் எழுதி கொடுங்க, ஸ்கிரிப்டில் எழுதி கொடுத்தா சொல்லுவார். எதுவுமே ஸ்கிரிப்டை பொறுத்து தான் தம்பி, எல்லாமே டைலாக்லாம் ஸ்கிரிப்டை பொறுத்து தான். ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன்னு அடம் பிடிச்சாலாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் பேச முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்குறது மட்டும் தான் நான் பேசுவேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த இடம் இல்லை. இது நீங்கள்லாம் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கேளுங்க, உங்களுக்கு பெட்டராக எழுதி கொடுப்பாரு, அதை வச்சு பேசுங்க. ஓகே, இப்போ மக்கள் நீதி மையம் அதிகமாக தொகுதி கேட்குறத ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது உண்மையா? ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் தேர்தலின் பொழுது அவர்களுக்கான உரிமைகள் கேட்கப்படும், அது பேச்சுவார்த்தையில் பேசி தீர்க்கப்படும். அது எல்லா கட்சியும் அவர்களோட உரிமையை கேட்பாங்க, பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படும். அதுக்குன்னு தனியாக குழு அமைக்கப்பட்டிருக்கு திமுகவில். அந்த குழுக்கிட்ட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அது குழு சார்ந்த நடவடிக்கை. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி, இந்த முறை போட்டி இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா? போட்டி யாருக்கு எதிராக இருக்கிறது என்பதை விட எந்த இயக்கம் போராடுகிறதுன்னு தான் முக்கியம். போராட்டம் வேற, போட்டி வேற. இப்போ இந்த மண்ணுக்காக போராடுறது யாருன்னா திமுக தான் போராடுது, திமுக கூட்டணி கட்சிகள் தான் போராடுது. இந்த மண்ணில் சமத்துவம் வேணும், சமூக நீதி நிலைநாட்டணும், இந்த மண்ணில் மக்கள் எல்லாரும் அமைதியாக வாழணும்னு போராடுற இயக்கம் திமுக கூட்டணி கட்சிகள். அப்போ போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற கட்சி திமுக. நீங்கள் இதை போராடுற அந்த மண்ணுக்காக போராடுற எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அப்போ திமுக கூட்டணி மக்களோட இருக்குது, மக்கள் திமுக கூட்டணியோடு இருக்காங்க. இதுதான் எங்களோட பார்வை. இது ஒரு கட்சிக்கு எதிராக இதை நிலைநிறுத்தணும் அப்படின்றது எங்களோட எண்ணம் இல்லை. நீங்கள் யார் வேணாலும் பேசுங்க, அரசியல் பேசுங்க, மண்ணுக்காக பேசுங்க. தமிழ்நாடு என்ற அந்த மண்ணுக்காக நீங்கள் பேசுகிற அரசியலாக இருக்கும். அப்போ உங்களை மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கான வாக்கை செலுத்துவாங்க. அது யார் செஞ்சாலும். நீங்கள் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன், செலக்டிவ் அம்னிஷியா, நான் செலக்டிவாக தான் பேசுவேன் அப்படின்னு நடம் பிடிச்சிங்கன்னா விரட்டி அடிக்கப்படுவீங்க, துரத்தி அடிக்கப்படுவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் யார் வேணாலும் இந்த அரசியல் களத்தில் நிற்கலாம், ஆனால் வெற்றி யார் வருவது, வெற்றி யாருக்கு என்று தீர்மானிப்பது மக்கள். அந்த மக்கள் எந்த மக்களுக்கான போராட்டம் தேவையோ அந்த போராட்டத்தை அந்த மக்களுக்காக முன்னின்று முன்களப்பணியாளராக நின்று அந்த மக்களுக்கு அந்த போராட்டத்தை வெற்றி பெற்று கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் சார்ந்த கூட்டணி கட்சிகள். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.